இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா சூப்பரான ஒரு மத்தி மீன் குழம்பு தாங்க வைக்க போறோம். காலையிலேயே மீன் வாங்கிட்டு வந்துட்டேன், ஃப்ரெஷ்ஷான ஒரு மீன். இதை வச்சு தான் சிம்பிளான முறையில் கேரளா ஸ்டைலில் வைக்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு ஒன்று வைக்க போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்புக்கு தேவையான ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன். 2 தக்காளி, ஒரு 5-6 கருவேப்பிலை கொத்து, 3 பச்சை மிளகாய், சின்னதாக ஒரு வெங்காயம், ஒரு பூண்டு வந்து உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு முழு தக்காளி, 3 வந்து வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு, 1 டீஸ்பூன் வந்து மிளகு, இது தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் வந்து வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். இந்த குழம்பு வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறேன். தேங்காய் எண்ணெயில் தான் வைப்பாங்க கேரளாவில், அதே சைடில் தான் நான் வைக்க போகிறேன். அது வாங்க. இந்த குழம்புக்கு வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளிக்க போகிறேன். அதுக்கு 100 கிராம் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். இப்போ அந்த தேங்காய் எண்ணெயை இப்போ ஊற்றிக்கலாம். கடுகும் இப்போ அதில் போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு 50 கிராம் புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ இதில் மசாலாலாம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம உரிச்சு க்ளீன் பண்ணி வச்ச பார்த்தீங்களா சின்ன வெங்காயம், அதை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1.5 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவில் தனியாத்தூள் எடுத்துருக்கேன். இது 2த்தையும் இந்த குழம்புல போட்டுக்கலாம். இதில் 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளி அதை போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை 2 கொத்து இதில் போட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் நம்ம இந்த குழம்புல அரைச்சி தான் நம்ம தாளிக்க போகிறோம். அதுக்கு தேவையான 3 மிளகாய், வரமிளகாய், சோம்பு, மிளகு, சீரகம், இப்போ இதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தையும் அதை போட்டுக்கலாம். தோலோட பூண்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பூண்டு அதில் போட்டுக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த தக்காளியும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வச்சுருக்கேன், கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 1/2 முடி தேங்காய் வச்சுருக்கேன். அந்த தேங்காவில் 1/4 முடி தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணும். எந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சோம் பார்த்தீங்களா மசாலா, இப்போ இதை அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலா எண்ணெயிலே தான் வதங்கணும். வதங்காமல் குழம்பு எடுத்து ஊற்றிடாதீங்க. ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். நம்ம பச்சையாக வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம் அரைச்சி ஊற்றிருக்கோம். அதனால பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயில் வதக்கணும். இந்த மசாலாவிலேயே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த மசாலா வதங்கும் போதே நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம். இதுக்கு வதக்க இந்த மசாலா வதக்கிறதுக்கு எண்ணெய் திரிஞ்சு வருது பாருங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும், நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் அதில் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம்.
அரிசி, தனியாத்தூள், சில்லி பவுடரு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உப்பு, மிளகாத்தூள், மசாலா எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி நல்லா வதக்கிட்டோம். புளி தரசம் ஊற்றிட்டோம். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். சிம்மர்லேயே வச்சு மீடியமான தீயிலேயே வச்சு நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு 1/4 மணி நேரம் மூடி போட்டுக்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. சுண்டி இருக்கான்னு பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக குழம்பு சுண்டி இருக்கு பாருங்க. இது எண்ணெய்லாம் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி சுண்டி இருந்தால் மீனை போட்டுடலாம். இப்போ லைட்டா ஒரு கலரி விட்டுடலாம். இப்போ இந்த மீன் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் பொறுத்து மூடி போட்டுடலாம். 5 நிமிஷம் பொறுத்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மீன் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க மத்தி மீன் குழம்பு. எண்ணெய்லாம் திரிஞ்சு இப்போ இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்ச கொத்தமல்லியை போட்டுக்கலாம். சூப்பரான கேரளா சைடு மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இதுன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். மீன் பாருங்க அப்படியே ஒண்ணு கூட உடையாம முழுசா இருக்கு. வாசனையே சூப்பரா இருக்குங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க. இதே மாதிரியே வச்சு பாருங்க. நான் சாப்பிட்டு பார்த்து தவறுனா தெரியாது, நீங்க வச்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க. இந்த மீன் பாருங்க சூப்பரா இருக்குங்க. புது மீன், ஃப்ரெஷ்ஷான மீன், சூடா இருக்கு.